நான் மெடிக்கல் பிராக்டிஸ் ஆரம்பிச்சு இந்த 20 வருடத்துல நிறைய மாற்றங்கள் நோய்களை பொறுத்த மாட்டலும் நோய்களின் தன்மை நோய் வரக்கூடிய நிலைமை எல்லாமே நிறைய மாறி இருக்கு. 15-20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம்னா சர்க்கரை நோயா 40 வயசுக்கு மேல வரும், ஹார்ட் ப்ராப்ளமா 60 வயசுக்கு மேல வரும், கேன்சர் அது ரொம்ப ரேர் சொன்ன காலம் மாறி இப்ப பார்த்தோம்னா 25 வயசுல ஹார்ட் அட்டாக் பைபாஸ் பண்ண வேண்டிய நிலைமை, சர்க்கரை நோயே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பமே இல்லை. எல்லா குடும்பத்திலையும் யாராவது ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. கேன்சர் முந்தி ரேர்னு சொன்ன டிசீஸ் இன்னைக்கு ரொம்ப காமனான ஒரு நோயா மாறிட்டு வருது. இது மாதிரி நிறைய மாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா கிட்னி பாதிப்பு. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 65,000 பேருக்கு கிட்னி பாதிப்பு இருக்கு. அதுல 15,000 பேர் டயாலிசிஸ் பண்றாங்க. டயாலிசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இது கிட்னி வேலை செய்யாதப்ப அந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்யற வரைக்கும் அந்த நடுப்பட்ட காலத்துல செயற்கையா ஒரு மிஷின் கிட்னியா வேலை செய்யறதான் டயாலிசிஸ். சோ இது 15,000 பேருக்கு பண்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பர். அப்ப இந்த கிட்னி பிரச்சனை எவ்வளவு முக்கியமானதுங்கிறது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அடுத்து உங்களுடைய கேள்வி என்ன இருக்கும், இந்த கிட்னி பிரச்சனை இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா அதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியா இருக்கும். ஆனா ஒரு கசப்பான உண்மை என்னன்னா கிட்னி மனிதனுக்கு 2 கிட்னி இருக்கு. அது ஒரு கிட்னி மனிதனுக்கு போதுமான ஒரு விஷயம் தான். பட் 2 கிட்னிங்கிறது ஒரு பேக்கப் மாதிரி இருக்கு. இன்னொரு கிட்னி, இந்த 2 கிட்னியும் 50-60% பாதிப்பு ஏற்பட்ட பிறகுதான் அறிகுறிகளே உண்டாகும். இதுலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ஒரு சில அறிகுறிகளை ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா கிட்னி பாதிப்பை நம்மளால மேக்ஸிமம் தடுக்க முடியும். சோ வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அதை எப்படி தெரிஞ்சுக்கணும், இதன் மூலம் கிட்னி பாதிப்பை எப்படி நம்மளால தடுக்க முடியுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறதுனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. என் பேர் டாக்டர் ராஜ்குமார். நான் தேனியில கடந்த 20 வருடங்களாக 50,000த்திற்கும் மேற்பட்ட சர்க்கரை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வரும் நலம் ஹாஸ்பிட்டலின் தலைமை மருத்துவர். ஒரு சிறுநீரக பாதிப்பை எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 வகையா பிரிப்போம். 5 ஸ்டேஜ். இதுல ஸ்டேஜ் 1, 2லயும் எந்த பாதிப்புமே தெரியாது. ஸ்டேஜ் 3 போனதுக்கு அப்புறம் தான் அறிகுறிகளே தோன்ற ஆரம்பிக்கும். ஏன் கிட்னி பாதிப்பு வருது? கிட்னி பாதிப்பு வர்றதுக்கு 3 முக்கியமான காரணங்கள். 1 நீண்ட நாளா கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை, 2வது கட்டுப்பாடு இல்லாத ரத்த அழுத்தம், 3வது சில வழி மாத்திரைகளை நீண்ட நாள் எடுத்துக்கிறது. அப்ப இந்த 3 காரணத்துக்கும் சிறுநீரகம் பாதிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாதாரண ஒரு யூரின் டெஸ்ட் மூலம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த யூரின் டெஸ்ட்டை தவறாம ஒவ்வொரு வருஷமும் செய்ய வேண்டியது அவசியம். இந்த யூரின் டெஸ்ட் மைக்ரோ ஆல்புமினுரியா ACR அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எளிதான ஒரு டெஸ்ட். ரொம்ப அதிக பணமும் செலவாகாது, நேரமும் செலவாகாத ஒரு சாதாரண பரிசோதனை. இந்த பரிசோதனை செஞ்சு கிட்னில ஆரம்ப நிலை பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலே அதற்கான சில மாற்றங்கள், ஒன்னு உணவு, உடற்பயிற்சி, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை முறை, சில மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலே கிட்னி பாதிப்பை பெருமளவுல நம்மளால தடுக்க முடியும். சோ இந்த பரிசோதனை பண்ணாலும் இந்த ஸ்டேஜ் 1லயும் 2லயும் ஒரு 2 முக்கியமான அறிகுறி இருக்கு. ஒன்னு உங்களுடைய ரத்த அழுத்தம். உங்களுடைய பிபி நார்மலா ஒரு சராசரி மனிதனுக்கு மேல 130 இருக்கணும், கீழே 80 இருக்கணும். இந்த பிளட் பிரஷர்ங்கிறது, அதாவது ரத்த அழுத்தங்கிறது 130-80 மேல தாண்ட ஆரம்பிச்சிச்சுன்னா அது கிட்னி பாதிப்புக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியா இருக்கலாம். அப்ப சரியான முறையில அடிக்கடி பிளட் பிரஷரை செக் பண்ணணும். உதாரணத்துக்கு பிளட் பிரஷர் எப்படி செக் பண்ணணும்னா, ரொம்ப நேரம் நடந்துட்டு இல்ல வெயில்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறமோ இல்ல ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒரு மன அழுத்தமான சூழ்நிலை இருக்கிறப்ப ரத்த அழுத்தத்தை டெஸ்ட் பண்ணக்கூடாது. காஃபி, டீ மாதிரி சூடான உணவுகள் குடிச்சிட்டு டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்மோக் பண்றவங்க கண்டிப்பா ஸ்மோக் பண்ணதுக்கு அப்புறம் பிளட் பிரஷர் செக் பண்ணக்கூடாது. செக் பண்றப்ப ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு உங்களுடைய இடது கையை ஒரு டேபிள் மேல வைக்கணும். டேபிள் மேல வச்சுட்டு அந்த பிபி கஃப் உங்க கைக்கு ஏற்ற கரெக்ட் சைஸ்ல இருக்கணும். அந்த கஃப் உங்க எல்போல இருந்து ஒரு 2 இன்ச் மேல கரெக்டான அளவுல கெட்டிட்டு முறையா செக் பண்ணணும். பிபி செக் பண்றதுக்கு 2 வகையான மிஷின் இருக்கு. ஒன்னு நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய டிஜிட்டல் மிஷின்ஸ், இன்னொரு ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணக்கூடிய மேனுவல் மிஷின்ஸ். கரெக்டான அளவுங்கிறது மேனுவல் மிஷின்ல தான் தெரியும். சோ நீங்க வீட்ல செக் பண்றப்ப, டிஜிட்டல் மிஷின்ல வீட்ல செக் பண்றப்ப கொஞ்சம் அதிகமாவோ கம்மியாவோ காட்டுச்சுன்னா அதை கரெக்டா தப்பா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் மேனுவல் பிபி apparatusல அவசியம் செக் பண்ணுங்க. கிட்னி பாதிப்புல ஏற்படக்கூடிய 2வது அறிகுறி உடல் சோர்வு. அதாவது கிட்னி தான் ஒரு எரித்ரோபாய்டின் அப்படின்னு ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணி அதோட செயல்பாடு நல்லா இருந்தா தான் உடம்புல இருக்க ரத்த அணுக்கள் கரெக்டா இருக்கும். சோ கிட்னில பாதிப்பு எதுவும் இருந்துச்சுன்னா ரத்த அணுக்கள் குறைய ஆரம்பிக்கலாம். ஹீமோகுளோபின் குறையும். ஹீமோகுளோபின் குறையறதுனால சோர்வு, மூச்சு திணறல் இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கலாம். நிறைய காரணங்கள்
காரணங்களால சோர்வு ஏற்பட்டாலும் வழக்கத்துக்கு காட்டிலும் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்க மருத்துவரை சந்திச்சு அந்த சோர்வுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்றேன். ஒரு 80ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பிணந்தின்னி கழுகுகள்னு ஒரு பறவை. இது எங்க இருக்குன்னா ஊரோட அவுட்டர்ல, குறிப்பா கிராமங்கள்ல தூக்கி வீசக்கூடிய அந்த இறந்த மாடுகள் ஆடுகளை சாப்பிடக்கூடிய ஒரு பருந்தினம். இந்த பறவை வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே அழிஞ்சிருச்சு. இருக்கக்கூடிய ஒரு மிக குறைவான எண்ணிக்கை எங்க இருக்குன்னா முதுமலை, சத்தியமங்கலம் போன்ற காடுகள்ல மட்டும் இருக்கு. இந்த பிணந்தின்னி கழுகுகள் வந்து நம்மளுடைய எக்கலாஜிக்கல் சைக்கிள் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, எது வேண்டான்னு வெளியே தூக்கி எறிகிறோமோ அது வந்து ஒரு ஸ்கேவெஞ்சர். அந்த ஒரு மாடோ ஆடோ இறந்த பிறகு வெளியே தூக்கி போடுறப்ப அதை சாப்பிட்டு உயிர் வாழும். அது சாப்பிட்டு உயிர் வாழ்றது மட்டும் இல்லாம அந்த இறந்து போன உயிரினம் வந்து அந்த இடத்துல அசுத்தம் பண்ணாம அது வந்து காலி பண்றதுக்கான ஒரு சைக்கிள். 1980s வரைக்கும் இதுக்கு இந்த பிணந்தின்னி கழுகுகள் வந்து ஒரு 40 வருஷத்துல நம்ம லேண்ட்ஸ்கேப்பை விட்டு போயிருச்சு. இது ஏன் போச்சுன்னா இதுக்கு முக்கியமான காரணம் டைக்ளோஃபினாக் அப்படின்னு சொல்லக்கூடிய வலி மருந்து. இந்த வலி மருந்தை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, முன்னாடி வந்து இந்த வலி மருந்து ரொம்ப கிடையாது. நம்மளுடைய மாடுகள் ஆடுகளுக்கெல்லாம் வந்து வெட்டினரி மெடிசன் இம்ப்ரூவ் ஆக இந்த மடி நோய், காய்ச்சல் போன்ற பிரச்சனை வர்றப்ப இந்த டைக்ளோஃபினாக்கை மாத்திரை வடிவிலையோ ஊசி வடிவிலையோ வெட்டினரி டாக்டர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த டைக்ளோஃபினாக் கூடிய மாடு இறந்து போய் அந்த மாட்டோட மாமிசத்தை ஒரு பிணந்தின்னி கழுகு வல்ச்சர் சாப்பிட்றப்ப இந்த டைக்ளோஃபினாக் போய் அந்த பிணந்தின்னி கழுகோட கிட்னியை பாதிச்சு அந்த இனமே அழிச்சிருச்சு. இன்னைக்கும் இந்த பிணந்தின்னி கழுகுகளை வந்து திருப்பி அந்த அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த பறவை இனம் திருப்பி மீண்டு எழணுங்கிறதுக்காக முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலயும் பார்த்தோம்னா டைக்ளோஃபினாக்கை வெட்டினரி மெடிசன்ல பேன் பண்ணணும், வெட்டினரி மெடிசன் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய முயற்சிகள், விழிப்புணர்வுகள் இன்னும் நடந்துகிட்டே வருது. அந்த மருந்துகளை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா உண்மையிலே தேவைப்பட்டால் மட்டும்தான் யூஸ் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு ரொம்ப சீரியஸான எக்ஸாம்பிள் இது. ஸோ இன்னைக்கு இந்த வலி நிவாரணி நம்ம மார்க்கெட்ல அவைலபிள். கடையில் போய் சும்மா மாத்திரை வாங்கி சாப்பிட்றதோ இல்லை யார்கிட்டயாவது போய் ஒரு நர்ஸ்டையோ யார்கிட்டயோ தெரியாமல் எனக்கு ஒரு வலி ஊசி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்றதோ மிக தவறான ஒரு செயல். உங்களுக்கு உண்மையிலே வலி இருக்கு, அந்த வலிக்கு ஒரு நிவாரணம் வேணும்னா மருத்துவரை போய் பாருங்க. அவர் உங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மருந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. தெரியாம அவசரத்திற்கு ஒரு தவறான மருந்தை யூஸ் பண்ணி உங்க கிட்னியை பாதிச்சுக்காதீங்க. இப்போ இது வரைக்கும் இந்த கிட்னி பாதிப்புல ஸ்டேஜ் 1 and 2 அதில் ஏற்படக்கூடிய பிரஷர் அதிகமாகிறது மற்றும் அதிகமான உடல் சோர்வை பத்தி பார்த்தோம். அடுத்து ஸ்டேஜ் 3, 4, 5 இதுல வந்து கிட்னியோட பாதிப்பு வந்து ஆல்மோஸ்ட் 60-70% தாண்டிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கம். வீக்கம்னு எப்படி இருக்கும்னா, பகல் பொழுதுல வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த நின்றுகிட்டே இருக்கிறதுனால ஈவினிங் ஆன பிறகு காலில் ஏற்படக்கூடிய வீக்கம். அதே மாதிரி படுத்து தூங்கி காலையில் எந்திரிக்கிறப்ப படுத்து இருக்கிறதுனால கண்ணை சுத்தியும் முகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வீக்கம். இதெல்லாம் வந்து கிட்னி வந்து உடம்புல இருக்கக்கூடிய நீரை வெளியே ஏற்றாதனால, உடம்புல எக்ஸஸ் நீர் தங்குறதுனால வீக்கம் ஏற்படுது. ஸோ இது ஒரு முக்கியமான அறிகுறி. அதுக்கு அடுத்து மூச்சு திணறல். அதே மாதிரி இந்த நீர் வந்து நுரையீரலுக்குள்ளேயும் போய் தங்கிடும். நுரையீரலுக்குள்ள போய் தங்குறதுனால நுரையீரலோட செயல்திறன் குறைஞ்சு போயிடும். அப்ப ஒரு சின்ன வேலை செஞ்சாலும், ஒரு படிக்கட்டு ஏறினாலோ, ஒரு சின்ன வீட்டு வேலை செஞ்சாலோ, வீடு கூட்டினாலோ, பாத்திரம் கழுவினாலோ மூச்சு திணறல் ஏற்படலாம். ஸோ இந்த நீர்னாலையும் மூச்சு திணறல் ஏற்படலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரத்த அணுக்கள் குறையறதுனால, ஹீமோகுளோபின் குறையறதுனாலையும் மூச்சு திணறல் ஏற்படலாம். இது ஒரு அறிகுறி. அடுத்த அறிகுறி வந்து பசியின்மை. இந்த உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸஸ் நீர் வந்து வயிறு, கல்லீரல் இதெல்லாம் போய் அடைக்க ஆரம்பிக்குது. அதனால பசியும் குறையும், நம்மளுடைய செரிமான திறனும் குறைஞ்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து நீர் அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய மாற்றங்கள். இதை தாண்டி நார்மலாக நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க யூரியா கிரியாட்டின் சொல்லுவோம். ஸோ இது வந்து கிட்னி சரியாக வேலை செய்யலைன்னா ரத்தத்தில் அந்த யூரியா கிரியாட்டின் அதிகமாகும். யூரியா கிரியாட்டின் அதிகமாகிறப்ப வயிற்றுல புண்ணு ஏற்படலாம், ரத்த அழுத்தம் பல மடங்கு அதிகரிக்கலாம், மனநிலை மாற்றம் வரலாம், சுயநினைவு குறையலாம், வலிப்பு நோய்கள் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் வந்து யூரியா கிரியாட்டின் அதிகமாகறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இது வரைக்கும் சிறுநீரக பாதிப்பினால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் பற்றி பார்த்தோம். நீங்க செய்ய வேண்டியது வருடத்திற்கு ஒரு முறை தொந்தரவு இருக்கோ இல்லையோ உங்களுடைய உடலை முழுமையாக பரிசோதிச்சீங்கன்னா, ஆரம்ப ஸ்டேஜில் இந்த பிரச்சனை இருக்கிறத கண்டுபிடிச்சோம்னா ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் மூலம் கிட்னி பாதிப்பை நம்மளால பெருமளவில் தடுக்க முடியும். உங்களுக்கு இது போன்ற ஏதாவது ஒரு அறிகுறிகள் இருந்துச்சுன்னா, அது குறித்த சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் அட்டாச் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு 40-50 பேஷண்ட் பார்த்தோம்னா அதில் குறைஞ்சது 20%, அதாவது நெருக்கி 7 to 8 பேருக்கு கிட்னி பாதிப்பு ஏதர் ஆரம்ப ஸ்டேஜ்லயோ இல்ல ரொம்ப மோசமான நிலையிலயோ இருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் கட்டுப்பாடு இல்லா ரத்த சர்க்கரை. ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு இந்த 3 முக்கியமான பழக்கங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிற பத்தி ஒரு வீடியோவை ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுக்கோ, கிளிக் பண்ணி பாருங்க.